இனிய காலை வணக்கம். நம்ம ஒரு தோட்டத்தில் போய் செர்ரி டொமேட்டோஸ் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது அப்படியே இருக்குதுங்க. நான் அதை ஆர்கானிக்காக பண்ணது 20 டேஸ் இருக்குன்னாங்க. சூப்பராக அவங்க அப்படியே இருக்காங்க. நல்லா அழகாக முரத்தில் காத்தோட்டமாக அவங்கள நாங்கள் கிச்சனுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். இப்போ இவங்க இவங்களோட கூட சேர்த்து வேறு நிறைய சில விஷயங்கள், அதாவது எங்கள் ஃப்ரெண்ட் அண்ணா அவங்க டாட்டர் வெட்டிங் அப்போ அவங்களோட சுகர் லெவல்ஸ் ஹை ஆகிடுச்சு. அப்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, மாத்திரை போடக்கூடாது, லைஃப் லாங் நான் சுகருக்கு மாத்திரை போடணுமா அப்படின்னு யோசித்தேன். அப்போது நான் ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபுட் ஐட்டத்தில் ஒன்று தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லியுமே காலையில் சாலட் நல்லா நிறைய ஒரு பவுல் நிறைய சாலடை உட்காந்து மெதுவாக மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாக்க இந்த நார்ச்சத்து நமக்கு கிடைக்கும். அப்போ சுகர் லெவல்ஸ் குறையும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நார்ச்சத்து நமக்கு நிறைய உடம்புல இருந்ததுன்னா டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அப்போ சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும். இதுதான் கான்செப்ட் அவங்க சொன்னது, நான் புரிஞ்சுக்கிட்டது. இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நீங்களும் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தினமும் அந்த சாலட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு ஏதாவது ஒரு பயறு வகை, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, சோயா, இல்லைன்னா பச்சை பயிறு, மொச்சை, டபுள் பீன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை அண்ணா வேக வச்சு இது சாலட் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அண்ணா சாப்பிடுவாங்க. நமக்கு கொஞ்சம் நாக்கு ருசி கேட்குது இல்லையா, அதனால சாலடோடையே நம்ம பயறு வகையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த டொமேட்டோவை மட்டும் கட் பண்ணி ஏன் வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? பெரிய டொமேட்டோ குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோடையே நான் சேர்த்துருவேன். இந்த டொமேட்டோ வாயில் எடுத்து அப்படியே வைக்கும்போது அது ஜூஸியாக சூப்பராக இருக்குது. அதனால் அதை டாப்பிங் மாதிரி போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பவுலில் கலக்குன அந்த சுண்டல் இந்த மிக்சரோடு வேணும்னா உங்களுக்கு லெமன் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஒரு 2-3 சொட்டு விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த டொமேட்டோஸ் அது மேலே நம்ம தோட்டத்தில் நம்ம விளைவிச்ச மைக்ரோ கிரீன்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.